அனைவருக்கும் வணக்கம். இந்த வண்டி ரே ZR. இந்த வண்டியில் என்ன பிரச்சனைனா போர் சீஸ் ஆகிடுச்சு. பிஸ்டன் சுத்தமாக எந்த நிலைமையில் இருக்குன்னு பாருங்க. பாதி பிஸ்டனை காணவே காணும், அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கான காரணம் என்னென்னா வாடிக்கையாளர்கள் தான். என்னென்னா இது ஆயில் மாற்றி இது நம்மகிட்ட தான் சர்வீஸ் பண்ணிட்டுருக்காரு. ஆயில் மாற்றி எப்படி ஒரு 7 மாதம் 8 மாதம் இருக்கும் அதிகபட்சமாக. கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, போன 2 மாதம் முன்னாடி தான் ஆயில் மாற்றணும், சர்வீஸே பண்ணோம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் 2 மாதம்லாம் இல்லைங்க ஐயா, ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்கும். நீங்கள் இப்படிலாம் ஓட்டவே கூடாது. ஆயில் அப்போயே சவுண்டு வந்துடுச்சு. அப்பயே ஆயில் ஊற்றி பார்ப்போம். சப்போஸ் ஊற்றி பார்த்து சவுண்டு நின்றுடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படி ஊற்றி பார்த்து சவுண்டு நிற்கலை அப்படின்னா நம்ம இன்ஜின் தான் பேசி ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு. இப்போ இன்ஜின் பிடிக்கிற நிலைமைக்கு தான் வந்திருக்கு. என்னென்ன போயிருக்குன்னு பாருங்கள். ஒரு 500 ரூபா ஆயில் மாற்றாததால் கிராங்க் ஷாஃப்ட் பிஸ்டன் சுத்தமாக போயிடுச்சு. கிராங்க் ஷாஃப்ட்டு, பேரிங்கு. இந்த வண்டியில் என்ன ஒரு இதுன்னா, மற்ற வண்டிலாம் கொஞ்சம் ரீபோர் பண்ணி போடலாம். இந்த வண்டியில் இப்போ ஃபுல் அலுமினியம் போர் தான் வரும். ஸ்லீவில் இறக்க முடியாது, புது போர் தான் போட்டு வரும். போரே கிட்டத்தட்ட 4500 5000 வரும். ஒரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். இந்த வண்டி ரே ZR 125 வண்டி. இது 125 வண்டி. இது அது ஹெட்டெல்லாம் எவ்வளோ ஆயில் இல்லாமல் ஓடி எவ்வளோ குழன்னு இருக்குன்னு பாருங்க. என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு நாள் கணக்கு தெரியல, கிலோமீட்டர் எவ்வளோ வருதில்ல, அதனால லோக்கலில் தான் ஓடுது, லாங்கில் எங்கேயும் போகலன்றார். லாங்கு ஓடுதோ லோக்கல் ஓடுதோ வண்டிக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஒரு வண்டி ஒரு ஆயில் ஊற்றினா அதிகபட்சம், வெளியெல்லாம் ஜாஸ்தியாக சொல்கிறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு 1500. ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் 1000 மாற்றினா இன்னும் பெட்டராக இருக்கும். பைக்கு ஒரு 1000லேருந்து 2000 மாற்றலாம். ஸ்கூட்டர் டைப் வண்டிலேருந்து 1000க்குள்ளே மாற்றிட்டா பெட்டராக இருக்கும். அப்படி 1000 மாற்ற முடியாது அப்படின்ற பட்சத்தில் 1500 மாற்றிக்கலாம். நீங்கள் அதேமாரி 2000லாம் ஓட்டிங்கன்னா வண்டி ஓட உங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்போ இந்த வண்டிக்கு செலவு குறைஞ்சபட்சம் எப்படி ஒரு 15 ரூபாலேருந்து 20 ரூபாக்குள்ளே வரும். இப்போ இருக்க வண்டி கண்டிஷனுக்கு ஃபுல்லாக BS6 வண்டி தான் வந்திருக்கு. ஃபுல்லாக செலவு ஜாஸ்தியாக தான் ஆகும். கஸ்டமர் செலவை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்ஜின் ஆயிலை கரெக்டாக ப்ராப்பராக, நீங்கள் சர்வீஸ் கூட நீங்கள் எப்போ வேணால் பார்த்தலாம், எங்கே வேணால் பார்த்தலாம், பிரச்சனையே இல்லை. கரெக்டாக கிலோமீட்டர் ஆன உடனே ஒரு 1500 கிலோமீட்டர், 1000லேருந்து 1500 கிலோமீட்டரில் ஆயில் வண்டி கரெக்டாக மாற்றிக்கணும். லோக்கலில் தான் ஓடுது, இங்கே தான் ஓடுது, பக்கத்தில் தான் போகிற, ஸ்கூலுக்கு தான் போகிற சொல்லிட்டு அப்படியே ஓட்டி இப்போ ஒரு 15 ரூபா 20 ரூபா வரைக்கும் செலவு வந்துடுச்சு. இந்த செலவை தவிர்க்கணும்னா கரெக்டாக இன்ஜின் ஆயில் மாற்றுங்க. இன்ஜின் ஆயில் கரெக்டாக மாற்றிங்கன்னா உங்களுக்கு செலவே வராது. நீங்கள் சர்வீஸு அதெல்லாம் எப்போ வேணால் பார்த்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. அப்படி ஒரு ஞாபகமே இல்லை, பக்கத்தில் மெக்கானிக் ஷெட்டில் எடுத்துன்னு போய் இந்த மாதிரி ஆயில் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க செக் பண்ணி சொல்லிடுவாங்க. மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கங்க. 90% மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் வண்டி. நன்றி, வணக்கம்.